நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி பள்ளி வாகனங்களை இயக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காரைக்கால் கலெக்டர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் காமராஜர் அரசு நிர்வாக வளாக மாநாட்டு அரங்கில் மாவட்ட கலெக்டர் வல்லபன் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. அனைத்து தனியார் பள்ளி நிர்வாகிகள், போலீசார் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட இக்கூட்டத்தில் பள்ளி வாகனங்கள் தொடர்பாக விவாதம் நடந்தது. நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பள்ளி வாகனங்களை இயக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலெக்டர் எச்சரித்தார். தனியார் பள்ளிகள் மாணவர்களை ஏற்றிச் செல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் 2011ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதலின்படி இருக்க வேண்டும். அதற்குரிய அடிப்படை வசதிகள் மற்றும் ஓட்டுநர் தகுதி உட்பட அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். வருகின்ற செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அனைத்து வசதிகளும் செய்து முடித்து 1ஆம் தேதி அனைத்து பேருந்துகளும் முறையான பேருந்து மற்றும் பிற வாகனங்களும் முறையான வழியில் இயக்கப்படுவதை உறுதி செய்யப்படும். மீறும் பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த சனிக்கிழமையன்று பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதில் 9 குழந்தைகள் படுகாயமடைந்தனர். இதனால் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி காரைக்காலில் தீவிரமடைந்துள்ளது.